தூத்துக்குடி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது கேரட் ஜூஸ். கேரட் நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால கண் பார்வை தெளிவாகும், நம்மளோட ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாக இருக்கும், அதோட கலரும் கிடைக்கும். வாங்க நம்ம கேரட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கேரட் எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தோல்லாம் சீவலை அப்படியே தான் எடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம். கேரட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக தேங்காய் சில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் முதல்ல ரஃபாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு அரிப்பை போட்டு அரித்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா ஒரு வெள்ளை காட்டன் துணியில் போட்டு நம்ம அடித்து புழிஞ்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட கேரட் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். நான் இது கூட எந்த விதமான இனிப்பும் சேர்க்கலை, சுகரோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கலை. இப்படி குடித்தாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேரட்டோட நன்மைகளும் தேங்காயோட நன்மையும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். சேனலில் ஏற்கனவே மல்லி ஜூஸ், கருவேப்பிலை இந்த மாதிரி ஜூஸ்லாம் பார்த்துருக்கோம். டெய்லி இதே மாதிரி ஒன்று ஒன்று மாற்றி போட்டு நீங்கள் குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் கேரட் ஜூஸ் எடுக்க முடியலை, இல்லை எந்த ஜூஸும் குடிக்க முடியலைனாலும் ஈவினிங் குழந்தைங்க வரும்போதாவது ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுங்க. காஃபி டீக்கு பதிலாக இது குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொரு விஷயம், கேரட் அப்படியே சாப்பிட்றது இதை விட உடம்புக்கு நல்லது. கேரட் சாப்பிடாதவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க. கேரட்டோட நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம பெறுவோம். நன்றி, வணக்கம்.